நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். சட்டம் ஒழுங்கு சப் இன்ஸ்பெக்டர்களுக்கு 3 மாதம் CID பிரிவில் பணியாற்றி வழக்கை முடிக்குமாறு நூதன முறையில் தண்டனை வழங்கி IG சர்மா உத்தரவிட்டுள்ளார். புதுவை வில்லியனூர் சப் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் ஏழுமலை ஆகியோர் தங்கள் காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை CID பிரிவிற்கு மாற்ற அனுமதி கேட்டு IG சர்மாவிற்கு கடிதம் எழுதினார். இதனை அடுத்து அவர்களை நேரில் வருமாறு அழைப்பு விடுத்த IG சர்மா அவர்களிடம் எல்லா வழக்குகளையும் CID பிரிவிற்கு மாற்ற முடியாது, எனவே நீங்கள் போட்ட வழக்குகளை நீங்கள்தான் முடிக்க வேண்டும் என்றும் 3 மாத காலத்திற்கு CID பிரிவில் பணியாற்றி உங்கள் வழக்குகளை முடித்துவிட்டு காவல் நிலையத்திற்கு செல்லுங்கள் என உத்தரவை பிறப்பித்தார். இதனை அடுத்து சப் இன்ஸ்பெக்டர்கள் இருவரும் CID SP ரவீந்திரனை சந்தித்து CID பிரிவில் சேர்ந்தனர். இவ்வாறு சட்டம் ஒழுங்கு சப் இன்ஸ்பெக்டர்களுக்கு IG சர்மா அளித்த நூதன தண்டனை காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக இருந்து முழுவீச்சில் செயல்படுங்கள் என்று புதுவை காங்கிரசாருக்கு அன்னை சோனியா காந்தி கட்டளையிட்டுள்ளார் என்று முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான வைத்திலிங்கம் கூறுகையில், டெல்லி சென்று தலைவி சோனியா காந்தியை சந்தித்தபோது அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததற்கு நன்றாக இருப்பதாக பதிலளித்த அவரிடம், சமீபத்தில் நடந்த இந்திரா நகர் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியான NR காங்கிரசுக்கு பின்னடைவு ஏற்பட்டதையும் எடுத்துக் கூறியபோது பொறுமையுடன் அதனை கேட்ட சோனியா காந்தி, எங்களிடம் புதுவையில் காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சிக்கு எதிராக பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக முழுவீச்சில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். மேலும் புதுவையில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தவும் வளர்ச்சி அடையவும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார் என்று கூறினார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக புதுவை கடலில் அலைகள் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. புதுவையில் கடந்த ஒரு வாரமாக வெப்பம் தாக்கி வந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகியுள்ளதால் மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் புதுவையில் கடல் சீற்றத்துடன் அலைகள் வழக்கத்தை விட அதிகமான உயரத்தில் எழுப்பி ஆர்ப்பரித்து வருகிறது. மேலும் பலமான காற்று வீசுகிறது. இதனால் மீனவர்கள் யாரும் வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கையின்படி கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் வம்பாக்கிரப்பாளையம் போன்ற பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த கட்டுமரங்கள் அலைகளால் கடலுக்குள் இழுத்து செல்லப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மீனவர்கள் கட்டுமரங்களை மேடான பகுதிகளுக்கு எடுத்துச் சென்று நிறுத்தினர். கடல் சீற்றத்தின் காரணமாக கடற்கரையே வெறிச்சோடி கிடந்தது. இந்த நிலை மேலும் 2 நாட்களுக்கு நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. கடல் அதிகமாக இருக்குது, இது போல யாருக்கும் போக முடியாது. நிறைய பொருள் கட்டுமரம் சேதமாயிடுச்சு. எப்படி பார்த்தா ஒரு 10 மரம் மேல எல்லாம் உடஞ்சி எல்லாம் கல்லுக்கு மேல தீக்கி போட்டு வச்சிருக்காங்க. எங்களுக்கு தொழில் பண்றது இடம் கிடையாது. இங்க எல்லாம் கட்டுமரம் பாதிக்கப்பட்டு எல்லாத்தையும் தீக்கி போட்டு எப்படி பார்த்தா ஒரு மரம் 10,000 5,000 வைக்கும். வலை நிறைய வலை தண்ணியில் இதுன்னு போயிடுச்சு. நைட்டை தூங்கும்போது தண்ணி தெரியாம ஆளை அதிகமாகும் போது நிறைய வலைலாம் எல்லாம் ஒரு வலை கூட்டது 5,000 20,000 ஆகும். அது போல ஒரு 10 வலை 5 வலை வலை கொள்ள போயிடுச்சு. கடல் தான் ரெப்பா தான் இருக்குது. இந்த நாளில் கார்த்திகை மாசத்துல எப்போதும் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்கள் தொழில்களுக்கு போக முடியல. நாங்கள் இதோட கடலில் எப்போ வயல் விடுறது இன்னும் 4-5 நாளாக விட்டுறோம். இந்த 5 நாளாக நாங்கள் கடலுக்கு போக முடியல. எப்போ நாங்கள் கடலுக்கு போகிறது? நீங்கள் ஏதோ கவர்மெண்ட் எங்களுக்கு பார்த்து ஏதோ உதவி செஞ்சாக்கா நல்லது எங்களுக்கு. புதுவை ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியின் நிறைவு விழாவில் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு சிறந்த அறிவியல் படைப்புகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை கல்வித்துறை சார்பில் மண்டல அறிவியல் கண்காட்சி கடந்த 22ஆம் தேதி ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளியில் துவங்கி நடைபெற்றது. அதற்கான நிறைவு விழாவில் பள்ளிக் கல்வி இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ் வரவேற்று பேசினார். துணை இயக்குநர் மீனாட்சி, அனைவருக்கும் கல்வி திட்ட இயக்குநர் பார்த்தசாரதி ஆகியோர் வாழ்த்தி பேசினார். சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கண்காட்சியில் இடம்பெற்ற சிறந்த அறிவியல் படைப்புகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். விழாவில் ஒட்டுமொத்த சிறந்த படைப்புக்கான பரிசை நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவன் மோகன்குமார் பெற்றார். விழாவில் பள்ளி மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள், ஊர் பெரியவர்கள், பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆட்டோ பர்மிட் விண்ணப்பித்த அனைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் தங்கு தடையில்லாமல் பர்மிட் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து திமுக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா போக்குவரத்துத்துறை அதிகாரி ரகுநாத்திடம் மனு அளித்தார்.
டாக்டர் கலைஞர் புதுவை ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் அதன் கௌரவ தலைவரும் புதுவை மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளருமான திரு சிவா போக்குவரத்துத்துறை அதிகாரி ரகுநாத்திடம் மனு ஒன்றினை அளித்தார். அந்த மனுவில் ஆட்டோ பர்மிட் விண்ணப்பித்த அனைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் தங்கு தடையின்றி பர்மிட் வழங்க வேண்டும், ஒருவருக்கு ஒரு பர்மிட் என்ற நிலையை தளர்த்திய பிறகு அனைத்து சேவைகளுக்கு புகைப்படம் மற்றும் அடையாள அட்டை கோர வேண்டும், சட்டத்திற்கு புறம்பாக 2 சக்கர வாகனங்களை வாடகைக்கு விடுவதை தடுக்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கியிருந்தன. மனுவினை பெற்றுக்கொண்ட அதிகாரி ரகுநாத் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். அப்போது தொகுதி செயலாளர் தைரியநாதன், ஆறுமுகம் மற்றும் டாக்டர் கலைஞர் புதுவை ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்க தலைவர் பிராங்க்லின், பொதுச் செயலாளர் கிருஷ்ணன், பொருளாளர் முருகன், சங்க ஆலோசகர் ஜெயமூர்த்தி, துணைத் தலைவர்கள் முகமது யாசின், மிஷேல், செயலாளர் சங்கர், துணை செயலாளர்கள் அயூப், துளசிநாதன் உள்பட பலர் உடனிருந்தனர். நெல்லித்தோப்பு ஹிமாக்லேட் பள்ளி அருகே மூடப்படாமல் இருந்த மின் இணைப்பு கேபிள் ஒயரில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் அங்கு இருந்த மாணவ மாணவிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை நெல்லித்தோப்பு ஹிமாக்லேட் பள்ளி அருகே சாலையில் குழி தோண்டப்பட்டு மின் இணைப்பு கேபிள் ஒயர்கள் விடப்பட்டுள்ளன. இந்த கேபிள் ஒயர்கள் பாதுகாப்பற்ற முறையில் மூடப்படாமல் வெளியே உள்ளது. இந்நிலையில் இன்று மழை பெய்தது. இதனால் அந்த இடத்தில் தண்ணீர் தேங்கி திடீர் தீ விபத்து ஏற்பட்டு ஒயர்கள் பற்றி எரிந்தன. அப்போது பள்ளிக்கு வெளியே இருந்த மாணவ மாணவிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தீயினை அணைத்தனர். முன்னதாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தற்போது நீங்கள் காணும் காட்சி தீ விபத்து ஏற்பட்டவுடன் கேபிள் ஒயர்கள் எரிந்த காட்சி. இது செல்போன் மூலம் எடுக்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இருந்தபோதிலும் புதுவையில் மின்துறை மூலம் கேபிள்கள் புதைக்கப்பட்டு மூடப்படாமல் இருக்கும் இடத்தில் மட்டுமே இதுபோல் ஒயர்கள் பற்றிக் கொண்டு எரிகிறது. எனவே மின்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்கள் கோரிக்கை. புதுவை பிள்ளைச்சாவடி அருகே தாறுமாறாக ஓடிய பல்கலைக்கழக பேருந்து மோதி தந்தை மகன் இருவரும் தலைநசுங்கி பலியானார்கள். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை பல்கலைக்கழக ஒப்பந்த பேருந்து மாணவர்களை ஏற்றிக் கொண்டு காலாப்பட்டு நோக்கி வந்து கொண்டிருந்தபோது பிள்ளைச்சாவடி அருகே தாறுமாறாக ஓடி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதனால் இருசக்கர வாகனத்தில் வந்த சரவணன் மற்றும் அவரது மகன் தினேஷ் ஆகிய இருவரும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். அதிர்ஷ்டவசமாக மற்றொரு வாகனத்தில் வந்த சரவணின் மற்றொரு மகன் கணேஷ் உயிர் தப்பினார். சபரிமலைக்கு செல்வதற்காக புத்துப்பட்டு அய்யனார் கோவிலுக்கு சென்று திரும்பி வந்த இருவரை பலி வாங்கிய பேருந்து வேகம் குறையாமல் அவ்வழியே வந்த முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் மீது மோதிவிட்டு அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மீது மோதி நின்றது. விபத்துக்கு காரணமான ஓட்டுநர் மற்றும் கிளீனர் தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் ராஜன் தலைமையில் போலீசார் மீட்புப் பணியில் ஈடுபட்டு பலியானவர்களையும் பலத்த காயமடைந்தவரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தப்பியோடிய ஓட்டுநர் கிளீனரை தேடி வருகின்றனர். இந்த கோர சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை தொழிலாளர் துறை பயிற்சி அரங்கில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கினை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் துவக்கி வைத்தார். புதுவை அரசு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பில் தொழிலாளர் துறை பயிற்சி அரங்கில் நடைபெற்ற நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு குறித்த 2 புத்தாக்க பயிற்சி முகாமில் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி வரவேற்று பேசிட சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினரும் பாப்ஸ்கோ தலைவருமான தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று புத்தாக்க பயிற்சி முகாமினை துவக்கி வைத்திட இந்திய நுகர்வோர் சங்க சென்னை கிளை நிறுவனர் தேசிகன், தலைமை செயல் அதிகாரி நிர்மலா தேசிகன், உணவு பிரிவு இயக்குநர் சந்தானராஜன், மூத்த வழக்கறிஞர் மார்டின் மற்றும் பலர் வாழ்த்துரை வழங்கிட துறையின் இணை இயக்குநர் கணேசன், கண்காணிப்பாளர் ரகுநாதன், வட்டாட்சியர் ஜான்சன் ஆகியோர் பயிற்சி அளித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை ஊழியர்கள் செய்திருந்தனர். கட்சிக்கு ஒத்துழைப்பு அளிக்காத காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது மேலிடத்தில் புகார் செய்ய இருப்பதாக மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் டெல்லி சென்று திரும்பிய நிலையில் கூறுகையில், டெல்லியில் தலைவி சோனியா காந்தி மற்றும் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்களை சந்தித்து பேசினோம்.
அவர்களிடம் இந்திராநகர் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் 12% வாக்கு அதிகமாக பெற்றுள்ளதையும் முதல்வர் ரங்கசாமியின் செல்வாக்கு தேர்தலுக்கு பின் குறைந்துள்ளதையும் மக்கள் மத்தியில் காங்கிரஸ் மீண்டும் செல்வாக்கு பெற்றிருப்பதையும் சுட்டிக்காட்டினோம். அவர்கள் கட்சியை பலப்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் புதுவை கட்சியின் அனைத்து பொறுப்பாளர்களையும் நியமிக்க பட்டியல் தயார் செய்து அளிக்கும்படி கூறினார். ஆனால் தற்பொழுதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சிக்கு ஒத்துழைப்பு அளிப்பதில்லை, கட்சி பணியில் ஆர்வம் காட்டுவதில்லை. நிர்வாகிகள் பட்டியல் அனுப்ப வேண்டும் என்று கடிதம் எழுத இருக்கிறேன். இதன் பின்னரும் கட்சி வளர்ச்சிக்காக பாடுபடாதவர்கள் மீது டெல்லி தலைமையிடம் புகார் கூற இருக்கிறேன். ஆட்சி மீது மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதால் தொண்டர்கள் மக்கள் பிரச்சினையை நேரடியாக சென்று தீர்வு காண வேண்டும் என்று கூறினார். மேலிடத்தில் புகார் செய்யப் போவதாக கூறியிருப்பது கட்சி வட்டாரத்திலும் அரசியலிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் கல்வித்துறையின் மாநில பயிற்சி மையத்தில் தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவினை முன்னிட்டு மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது. புதுவை அரசு கல்வி இயக்ககம் சார்பில் மாநில பயிற்சி மையத்தில் தேசிய ஒருமைப்பாட்டு வார விழாவினை முன்னிட்டு 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் தனியார் மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தேசிய ஒருமைப்பாட்டில் ஜனநாயகத்தின் பங்கு என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் 100க்கும் மேற்பட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கட்டுரை எழுதி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். கல்வித்துறை செயலர் மற்றும் இணை இயக்குநர் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு 1000, 600, 400 ரூபாய் என ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. போட்டிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள் நாகேந்திரன் மற்றும் பூபதி செய்திருந்தனர். கார்த்திகை மாத மகா பிரதோஷத்தை முன்னிட்டு வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அல்லது அமாவாசை தினத்திலிருந்து 13வது நாளை பிரதோஷமாக வழிபடுவது வழக்கம். ஆனால் கார்த்திகை மாத பிரதோஷத்தை மகா பிரதோஷம் என சிவன் கோவில்களில் சிறப்பு பூஜையுடன் வழிபடுவர். அதுபோன்று காந்தி வீதியில் உள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத மகா பிரதோஷத்தை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. பிரதோஷ பூஜைக்காக சிவன் மற்றும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனையுடன் சிறப்பு வழிபாடும், அதனைத் தொடர்ந்து சுவாமி உள்புறப்பாடு மேலதாளம் முழங்க நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி ஆலயத்தை வலம் வந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.